வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையே டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோலுமே மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் மட்டன் 250 to 300 கிராமுக்குள்ளே மொத்தமாக வாங்கின மட்டனில் எலும்பில்லாத எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டிருக்கேன். அடுத்து பட்டை போட்டு 2 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 4 வத்தல் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. அடுத்து ஒரு 1.5 பல்லாரி சின்னதாக கட் பண்ணதை தூக்கி போட்டிருக்கிறேன். போட்டு இதை வதக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டன் கோலா உருண்டைக்கு குத்துக்கறின்னு கடையில் கேட்டு வாங்கலாம். இல்லைனா மொத்தமாக நான் இன்றைக்கி எடுத்த மட்டன்லேருந்து எலும்பு இல்லாதது மட்டும் எடுத்து மிக்சியில் ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட சுற்றி வச்சுருக்கிறேன். இப்போ மல்லி இலை என்கிட்ட இல்லாதனால மல்லியோட காம்புகள் இருந்தது, அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுத்து ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன். போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் அடித்து வச்சுருக்கிற அந்த மட்டனை போட்டு இது கூட நல்லா ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேக வைக்க போகிறேன். மட்டன் போட்டுட்டேன். இப்போ இதை கிண்டிகிட்டு இருந்துட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை போட்டு வதக்கிக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கினேன். அது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு எப்படியோ. அது நீங்கள் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கிறேன். இதை நல்லா கிண்டிட்டு அடுத்ததாக கடைசியாக கொஞ்சம் சால்ட்டை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு திருப்பி மிக்சியில் சுற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறியாச்சு, மிக்சியில் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இது கூட பொரிகடலை பவுடர் அரைச்சதை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இதை கொஞ்சம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு அதை உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வைக்கிறோம். இதில் எனக்கு இது ஒரு 300 கிராம் மட்டன், இதுக்கு ஒரு 10 உருண்டை வந்துச்சு, கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக. நாம் அதை ரெடி பண்ணி அந்த 10 உருண்டைகளை நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு, சின்னதாக எடுத்தால் தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் குறைய விட்டாலும் நிறைய விட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு அது டீப் ஃப்ரை பண்ண முடியும். அந்த உருண்டையை உள்ளே வர போட்டு பண்ணுறதுக்கு எண்ணெயோட அளவு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சின்ன பேனாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது எண்ணெயை நம்ம பொரிச்சிட்டு மீது உள்ளதை நம்ம தூர தான் ஊற்றுவோம். பொதுவாக மற்ற வெஜிடேரியன் ஐட்டங்கள் ஏதாவது பொரிச்சா கூட திருப்பி ஏதாவது உப்புமா எதுவும் செஞ்சுக்குவோம். இது நான்வெஜ் ஐட்டங்கள் ஃபுல்லாக நான் தூர தான் விடுவேன் மீது உள்ளது. அதனால் சின்ன சட்டியாக தாளிக்கிற சட்டியை எடுத்துருக்கேன். பொரிக்கிற சட்டி சின்னதாக எடுத்துருக்கேன். அதில் ஒரு 250 to 300 மில்லிக்குள்ளே எண்ணெய் விட்டு இப்போ 4 உருண்டை போட்டு 4 2 2 கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா
ஏன்னா எண்ணெயை தூர விடுறதுனால. நல்லா புரட்டி புரட்டி விட்டு எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். அந்த கலர் வச்சு பார்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதிலேருந்து அரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி 10 உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.